ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி guys, நம்ம டெய்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூயா ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பூயா ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூயா ஆப்போட லிங்க் அண்ட் பூயா ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் பூயா ஆப்பில் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதாவது ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் தருவாங்க. நம்பலையா பாருங்கள், நீங்கள் 30 மினிட்ஸ் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும் 10 டைமண்ட் தராங்க. வெப்பன் டைல் வச்சர், இன்குபேட்டர் வச்சர் அண்ட் கன் ஸ்கின் எல்லாமே தராங்க. லைவாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் பூயா ஆப்பில் 30 மினிட்ஸ் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் கலாண்டர் சிம்பிள் ஒன்று இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிமிட்டட் டைம் பீரியடில் போய்ட்டு இந்த கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் அப்படின்னு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்களே கங்க்ராச்சுலேஷன் 10 டைம் வந்துருச்சு, கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஓகேங்களா. இது ஒரு டைம் தான் நீங்கள் பண்ண முடியும். பட் இப்போ இது எல்லாரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் பண்ணிட்டேன் பூயா ஆப்பில் வாட்ச் பண்ணி, நீங்கள் பண்ணீங்கன்னு பார்த்துக்கோங்க. ப்ரோ டைமண்ட் தந்துருவாங்க அப்படின்னா டைமண்ட் தந்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெயில் பாக்ஸ்லேருந்து வந்திருக்கும் நேரம் எனக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் வந்துருச்சு. டேட் பண்ணி விட்டேன் எல்லாத்தையும். வந்துருச்சு வர ஓகே. 10 டைமண்ட் எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கும் 10 டைமண்ட் கிடைக்குமா? அப்போ பூயா ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். பூயா ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி guys, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கிவ்அவே மிஷின் வீடியோ லிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் மிஷின் தான் guys, ஒரு 3 ஸ்டெப் தான். ஓகேங்களா? ஒரு வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுறீங்க. உங்களோட மொபைல் நம்பரு அப்புறம் நேமு அதை மட்டும் போடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் guys, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? வாங்க பார்த்துடலாம். நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மிஷின். நேற்று கிவ்அவேல வின் பண்ணவருக்கு நம்ம வந்து ரெடிங் கோட் சென்ட் பண்ணிட்டோம். அதுக்கான ப்ரூஃப் வந்து காட்டலாம் பார்த்தா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் எங்கே போச்சுன்னே தெரியல. பட் நான் சென்ட் பண்ணிட்டேன். என் மேலே நம்பிக்கை இருக்குன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே guys, நேற்று வந்து இப்போ கிவ்அவேல வின் பண்ண தம்பி இவர் தான். அவர் பேர் என்னன்னு மறந்துட்டு அதுக்குள்ளே. ஓகேங்களா? அதாவது அவர் பேர் என்ன செக் பண்ணிக்கிறேன். சிவராம். ஓகேங்களா? இவர் நேற்று கிவ்அவேல வின் பண்ணார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடிங் கோட் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ போய் ரெடிம்லாம் பண்ணி பார்க்காதீங்க, அவர் ரெடி பண்ணிட்டாரு. ஓகேங்களா? சரி guys, ஓகே. அடுத்து நம்ம கிவ்அவே மிஷினை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகே guys, இதுதான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ரௌசர் பிடிக்குமோ அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி guys, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பிடிக்கும். பட் இருந்தாலும் நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஓப்பன் பண்ணே உங்களுக்கு இது மாதிரி தான் guys வரும். பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அந்த வெப்சைட். ஓகேங்களா? 2 ஸ்டெப் தான் இதில் பண்ண போகிறீங்க. ஒன்றுமே இல்லை. இந்த மூலையில் ஒரு 3 புள்ளி இருக்குது, கோடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் guys. ஓகேங்களா? எப்படின்னா சைன் வித் கூகுள்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி ஆட் பேஜ் ஒன்று லோடுங்க ஆகும். ஓகேங்களா? இதில் அந்த கேன்சல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கேன்சல் ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு இது மாதிரி சைன் வித் கூகுள்னு கொடுத்தோம். ஓகேங்களா? சைன் அப் வித் கூகுள்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து கேட்குங்க guys. ஓகேங்களா? உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃபஸ்ட்டு நேம் கேட்கும். ஓகேங்களா? என்டர் நேம்னு கேட்கும். அந்த இடத்துல நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா வீடியோ தெளிவாக பாருங்கள் guys. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள் கொடுத்துக்க போகிறீங்க. உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் இல்லை, சாரி, கூகுள் அக்கௌண்ட் காட்டும். கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கூகுள் அக்கௌண்ட் காட்டலாம் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இது மாதிரி தான் நேம் கேட்கும் ஃபஸ்ட். ஓகேங்களா? உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு நேம் ஃபேக்காக கூட கொடுத்துக்கோங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நான் நேம் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஃபேக்காக மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கோ. ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்க போகிறீங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி. ஓகேங்களா? என்ன சிட்டி அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிற சிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இதில் சும்மா ஃபேக்காக தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா இது 2 தான் வருது, சேலம் சென்னை, இது 2 வருது. அதனால் சேலம் ட்ரை பண்ணி பாருங்கள். சேலம் போட்டோன்னே ஆப்ஷன் தான் கீழே வரும், நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். சென்னையும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? சரி guys, அதுக்கப்புறம் டேட்டா பத்திரி கேட்பாங்க. இந்த டேட்டா பத்திரியும் ஃபேக்காக தான் கொடுக்க போகிறீங்க. பட் 2000 கீழே 2000 கீழே இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா வயசு வந்து பார்த்தீங்கன்னா 18+ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஏதோ டேட்டா பத்திரி ஃபேக்காக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர், நீங்கள் மேலே ஃபீமேல் கேட்குங்க. எதுவும் நீங்கள் என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க, ஃபேக்காக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஃபேக் டீட்டெயில் தான் கொடுக்க போகிறீங்க, எதுவுமே உண்மையான டீட்டெயில் கொடுக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது மூலிமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? சரி guys, ஓகே. இப்போ வந்து நீங்கள் அவ்வளோதான் guys, ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நாங்கள் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலையில் ஒரு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த கோடை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எப்படி வரும்னா இது மாதிரி தான் வரும். உங்களோட பேர் தெரியுது பார்த்தீங்களா? அதேமாதிரி நீங்கள் கொடுத்த பேர் உங்களுக்கு தெரியும் guys. அந்த பேரை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அந்த பேரை கிளிக் பண்ணனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி உங்கள்கிட்ட 25 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 25 rupees கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண வேண்டியணும். உங்கள்கிட்ட பேடிஎம் இருக்குன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை தாராளமாக இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ப்ரோ நான் இதில் எனக்கு பேடிஎம் இருக்குது ப்ரோ, நான் மணி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கன்னியூவாக இன்னும் 25 rupees மட்டும் ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் பேடிஎம்கே டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிடலாம். அப்படி ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்பர் கொடுத்துருக்கணும். உங்களோட பேடிஎம் நம்பர், அதாவது ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது இல்லைங்களா,
அதில் உங்களோட ஒரிஜினல் நம்பர் கொடுத்துருக்கணும் ஓகேங்களா. இதை வந்து நான் இப்போ ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்லலை, கிவ்அவே மிஷினுக்காண்டி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இல்லை ப்ரோ இது வெப்சைட்டில் நான் பேடிஎம் வச்சிருக்கேன் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மணி ஏர்னிங் சேனலோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும் ஓகேங்களா. சரி கேஸ் ஓகே, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் கிவ்அவே மிஷின். சிம்பிளாக இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. கிவ்அவே மிஷினுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ இதான் அந்த வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுக்கோங்களேன். கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணுறீங்க, அப்படியே ஆடு கேப்ஷன் கொடுத்து உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ப்ரோ நான் ரைட்டாக பண்ணிட்டேன் ப்ரோ, தப்பாக பண்ணிட்டேன் ப்ரோ, அப்படி கூட இது கேட்க தேவையில்ல கைஸ். ஏன்னா நீங்கள் தப்பாக பண்ணுறதா மட்டும் தான் நான் உங்களை கேட்க போகிறேன், நானே தப்பு அப்படி சொல்லிட்டு ரைட்டாக பண்ணுறதா ஒன்றும் நான் கேட்க மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. நான் வந்து சப்போஸ் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா ப்ரோ தப்பாக பண்ணுறீங்க ப்ரோ கொஞ்சம் பாருங்கள் அப்படி சொல்லியிருப்பேன். நீங்கள் ரைட்டாக பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் அதே மாதிரி மெசேஜ் பண்ணாங்க. நேற்று அதே மாதிரி இன்னொரு தப்பு பண்ணிருந்தீங்க. என்னென்னா ஒரு டைம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி சென்ட் பண்ணாதீங்க கைஸ் ஓகேங்களா. இது நம்ம கிவ்அவேட ஒரு புது ரூல்ஸாக இன்றைக்கி நான் சேர்க்குறேன் ஓகேங்களா. நீங்கள் ஒரு டைம் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி சென்ட் பண்ணாதீங்க, நான் கன்ஃபார்ம் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிடுவேன். அதேமாரி கன்ஃபார்ம் வரும், நான் 2 டைம் சென்ட் பண்ணுவேன். அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னே மார்னிங்கே சென்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 11 மணிக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. பட் கிவ்அவே ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 to 5 o'clock தான் நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா. அதுக்குன்னு சொல்லிட்டு 4 o'clock ஒரு டைம் ப்ரோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் 4 o'clock ஒரு டைம் சென்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சென்ட் பண்ணாதீங்க. நான் கன்ஃபார்ம் எல்லாரோட நேம் நீங்கள் கரெக்டாக ஒரே டைம் என்ட்ரு பண்ணி சென்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணினா உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்குவேன். உங்களோட எல்லா நேமே நீங்கள் இது மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களோட நேம் கன்ஃபார்ம் என்ட்ரு பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. யாருக்கும் டவுட்டே தேவையில்ல ப்ரோ என் நேம் என்ட்ரு பண்ணிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு லைவில் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டாக பண்ணீங்களா நம்பிக்கையோட இருங்க, உங்கள் நேம் இருக்கும் ஓகேங்களா. அப்படின்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் இதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி உங்களோட முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை நிமிஷம், 1 நிமிஷம் கூட ஆகாது கைஸ் ஓகேங்களா. ஒரு 30 seconds தான் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் சைன் அப் வித் கூகுள் கொடுத்து கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண போகிறீங்க. உங்கள் நேமு, மொபைல் நம்பர், ஏதோ ஒரு மொபைல் நம்பர் தான், மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் டேட்டா பர்த்டே, நீங்கள் மேலா ஃபீமேலா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணி அந்த நேமை கிளிக் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா எனக்கு பண்ண போகிறீங்க கைஸ். வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு மணி ஏர்னிங் வெப்சைட் தான். இதில் வந்து ரெஃபரல் வரப்போகுது. இந்த ரெஃபரல் வந்து மணி தருவாங்களா இல்லைன்னு எனக்கு இன்னமும் தெரியாது. பட் வந்தாலும் வரல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆப் வந்து ஊற்றிக்கிச்சு கைஸ் ஓகேங்களா. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நான் ஒரு கிவ்அவே கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இன்றைக்கி அதே மாதிரி தான் கிவ்அவே ப்ரைஸு, கிவ்அவே டைம் வந்து நான் 4:30 தான் கைஸ் ஓகேங்களா. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஓகேங்களா. ஏன்னா நேற்று அதே மாதிரி தான், நேற்று நல்லா தான் போணுச்சு கிவ்அவேல. பட் நேற்று ஒரு 50 பேர் பக்கம் 60 பேர் பக்கம் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி கலந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு வேண்டிக் கொள்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் போடுறதுல மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது கைஸ் ஓகேங்களா. அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஓகேங்களா. சரி, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி கேஸ், பபாய் பை சீக்கேன். வீடியோ பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பபாய்.